வெல்கம் டு தேவாசரன் ஃபேமிலி vlog. லாஸ்ட் வீடியோல இவங்க ரெண்டு பேரையும் நீங்க பாத்திருப்பீங்க. இவங்க துபாயில இருந்து மஸ்கட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நாங்க மஸ்கட்ல இருந்து துபாய் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறோம். இது துபாய் மக்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம லைட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தெர்மல் பேக்ல எல்லாம் மீன் வச்சாச்சு. இந்த தேவையான டிஸ்போசல் எடுத்தாச்சு. இந்த கவர்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நான் கிளம்ப போறேன். நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்க தேவாசரன் வீலாக்ஸ் சேனல்ல. மறக்காம இடம் எப்படி இருக்கு லாஸ்ட் சொல்லிருந்தோம் நாங்க இது வீட்ல இருந்து இங்க வரோன்னு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். அங்க இருந்து இங்க 1.5 மணி நேரம் டிராவலு. செமையா இருந்துச்சு. ரோட்லாம் பார்க்க செமையா, ஒரு சிட்டிக்குள்ள வர மாதிரி இல்ல, வில்லேஜ்குள்ள வந்து நிறைய மரம் செடி கொடி எல்லாமே இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் லைஃப். இங்க ஃபுல்லாவே வந்து ஒரு 5 ஏக்கர்ல வந்து ஃபுல்லாவே ஃபார்ம் தான். இங்க டேட்ஸ் ஃபார்ம், மேங்கோ ட்ரீஸ், பப்பாயா ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஒரு யூஏல வந்து இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் வந்து பழுத்தது பாதி பழுக்காதது எல்லாம் பார்க்க நம்மளுக்கு தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஓமானுக்கும் யூஏக்கும் பார்டர்ல இருக்கு. இங்க சிக்னல் கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓமான் தான் கொடுக்குது. சோ நம்ம என்ன கெஸ் பண்றோம் அப்படின்னா இது ஓமான் குள்ள தான் இருக்குன்றத கெஸ் பண்ணோம். சோ நம்ம ஓமான் பார்டர் கெஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு சிக்னல் நெட்வொர்க் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. சோ நம்ம உள்ள போறோம். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு ரெடியா, எல்லாம் ரெடியா இருக்காங்க. போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு சமைச்சிட்டு அப்படியே போயிட்டு ஃபால்ஸ்ல ஒரு குழியில போட்டு வந்து சாப்பிட போறோம். ஃபாலோ பண்ணுங்க. இங்க வந்து இந்த டேட்ஸ் மாங்காய் எதையும் பறிக்க அலௌட் இல்ல, போர்டே போட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து பிரைவேட் பண்ணி டேமேஜ் பண்ணாம வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. சோ நம்ம இதெல்லாம் எதுவுமே டச் பண்ண கூடாது. ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்னு. பம்ப் தண்ணி பாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. அது துபாயில இருக்க முக்காவாசி பேருன்னு சொல்ல முடியாது, பாதி பேருக்கு இது இங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா துபாயில இருக்கா ஓமான்ல இருக்கான்னு எங்களுக்கே தெரியல. கைஸ் பாத்தீங்கன்னா இங்க டேட்ஸ் ஃபுல்லா இருக்கு. இதுல ஒண்ணு கூட பறிக்க முடியாது நம்மளால. கைக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இருக்கு. ஆனா இப்படி பறிக்க முடியாது, அதான் கஷ்டமா இருக்கு. சரி, வெளியே கடையில போகும்போது வாங்கி திங்க வேண்டியது டேட்ஸ் ஃப்ரெஷ்ஷா. ஆனா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆனா காயா இருக்கு. இப்படி ஒரு இடத்துல செட்டப் போட வந்து அண்ணா மீன் குழம்பு வச்சுருக்காரு. என்ன அருமையாக வைக்கிற பாருங்க மீன் குழம்பு. கொதி வந்துகிட்டு இருக்கு. இந்த மீனை போடுறாரு, கரெக்டான கொதியில் மீனை போடுறாரு. இதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்மெல்லு பார்க்கும்போது தெரியுது.
அப்பா மீனை பச்சையா பார்க்கும்போதே நாக்கு பக்கத்துல வந்து நீ பக்கத்துல வந்து பேச தள்ளி பேசு பயமா இருக்கும் இல்லையா மதியம் 1 மணிக்கு வந்துங்க ஜாலியாக முடியல Best waterfall. Guys, finally நல்ல ஒரு குளிர போட்டாச்சு. இப்போ அடுத்து டேம் போறோம். இப்போ குழம்பு சாப்பாடுலாம் முடிஞ்சது, ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்குது. ரைஸ் ரெடி. ஆமாம், பரிமாற ஆள் ரெடி. அதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கரண்டி உள்ளே விழுந்துருச்சா? சந்தோஷம், சூப்பராக இருக்குது. அது அப்படியே ஒரு பீஸ் வைங்க, வச்சிங்கன்னா அப்படி தெரியும். குழம்பு கம்மியாக ஊற்றுங்க, குழம்பு இதாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. தாத்தா வந்து சாப்பிட போகிறாரு, டேஸ்ட் பார்த்து சொல்லுவார். மெதுவாக சாப்பிடுங்க, சூடாக இருக்கும். சங்கரா தான், கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம். எப்படி இருக்குது சாப்பாடு சொல்லுங்கள், சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. எப்படி இந்த இடத்துல வந்து சாப்பிட்றது எப்படி ஃபீலிங்காக இருக்குது? இப்போ நம்ம வீட்டை சாப்பிட்ருப்போம், இந்த மாதிரி இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது, அந்த ஃபீலிங் சொல்லுங்கள். வில்லேஜ்ல வந்து தோட்டத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஃபீலிங். வெரி குட். அடுத்தது நீங்கள் உங்களோட ரிவ்யூ என்ன? நல்லா கிரீனரியா சுத்தி நல்லா
நல்லா குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து சாப்பாடு போட்டு அதை மீன் குழம்பு ஊற்றி அருமையாக ஒரு நல்ல ஒரு இயற்கையை ரசித்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு? சாப்பாடு எப்படி இருக்குன்னா குளிச்சுட்டு குளிக்கும் போது ரொம்ப பசி அப்பயே ஏறி ஏறி குளிச்சு விளையாட ரொம்ப பசிக்கும். அதோட வந்து சாப்பிட்டு இங்க வந்து ஒரே ஒரு பயம் தான் இருக்கு. ஆனா பூச்சி ஏதாவது விழுந்துருமோ அது மட்டும் தான் பயம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த பசியோட சாப்பிட அப்படி இருக்கு. நல்லா குளிச்சுட்டு வந்து இருக்கீங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்குள்ள ட்ரிப்பு இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இன் UAE. ஒண்டர்ஃபுல் இடம், மஸ்ட் விசிட் பிளேஸ். ரொம்ப பேருக்கு தெரியாது. வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்க, ஃப்ரைடே நேரத்தில். அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் உங்களுக்கு 2-3 இடத்துல தான் குளிக்க முடியும். ஆனால் அருமையான இடம், சூப்பரான இடம். இது மாதிரி லொக்கேஷன் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற இடம் நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தான். வேறு மால் போகிறது, அங்கே போகிறது நடக்குன்னு ஈஸி ஆக்சஸ். பார்க்கிங் பண்ணோமா வந்தோமா, மரத்தடி கீழே குக்கிங் பண்ணோம், சமைச்சோம், குழந்தைங்களோட விளாண்டோமா வந்தோமா. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா இது. நெவர் மிஸ். லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன்லாம் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கோம். அங்கே நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வர காலத்தில் இன்னும் நல்ல நல்ல லொக்கேஷன், இது மாதிரி நியூ லொக்கேஷன் நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் எங்கள் சேனலில். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு ரெண்டாவது வீடியோ சிம்பிளாக வந்து நினைக்கிறேன். நல்லபடியாக வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு இப்போ கிளம்ப போகிறோம். பேக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு டேம் இருக்குது. இங்கே டேமுக்கு டைம் இருந்தால் டேமுக்கு போவோம். டேமுக்கு போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன், நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் டேம் அங்கே இருக்குது. போகிறோம், போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சூப்பரான இடம். ஒரு ரிஸ்கியான பிளேஸே இல்லை. டேஞ்சரஸ் பிளேஸும் கூட்டு வராமல் இருந்தாதீங்க. கொஞ்சம் பாறைங்களாம் வலுக்கும், அது தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு மறக்காமல் ஒரு ஃபுட்பாலோ வாலிபாலோ அடிக்கிறதுங்க. அந்த தண்ணிக்குள்ளே பாஸ் பண்ணி இல்லாட்டி எதாவது வச்சு விளையாடலாம். ஜாலியாக இருக்குது. ஆழமும் இவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ கூட இல்லை, எனக்கு வந்து இவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுவாங்க, பேசுப்போம். எப்படி பார்த்தது இந்த இடம்? இந்த இடம் நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க கூட வந்து குளிக்கிறாங்க. அதனால 1 வயசு குழந்தை இருந்தால் கூட பிடிச்சிக்கிட்டு கூட குளிக்கலாம். தேங்க்யூ.